வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உம்மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருடத்தில் கிராமிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. வடமாகாண முதலமைச்சரின் கருத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பதில். பிரதான அமாத்தியத்துமா விசின் தமிழேனி நெகட்டிவ் යන තේමාව මුල් කරගෙන කරන ලද දේශපාලන විගඩම අපි දැඩි ලෙස තරයේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ එලා දකින්න මේ අවස්ථාවේ. கிராமிய அபிவிருத்தி தொடர்பில் உரிய தெளிவினை மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக பெற்றுக் கொண்டதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். පහුගිය අවුරුදු 20-30 තුළ මේ රටේ ආණ්ඩු විශාල මුදලක් යොමු කරලා තිබ්බා. නමුත් එය හරි තැනට ලැබිලා නැහැ. பாகிஸ்தான் மீது இந்தியா வான் தாக்குதல். அடுத்த வருடம் கிராம அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொலன்னறுவையில் இன்று தெரிவித்தார். பிபிதெமோ புலனர்வு திட்டத்தின் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இங்கு புலனர்வை மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. 2017 ஆண்டு பொருளாதார அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். 2017 ஆண்டு நாட்டில் வறுமையை ஒழிக்கும் ஆண்டாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. அனைத்து நிறுவனங்களும் அவர்களின் திட்டங்களில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கிராமிய பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். 2017 ஆண்டு உள்நாட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். விசேடமாக வேலையற்ற இளைஞர்களின் தொழிற்திறமையை இனங்கண்டு சுயதொழிலை முன்னெடுப்பதற்கான அனுசரணையை வழங்க வேண்டும். யாழ்ப்பாணம் நீர்வேலி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் இன்று இரட்டை மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். யாழ் வரலாற்றில் இரட்டை கொலை வழக்கில் இரட்டை மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 2011 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி நீர்வேலி பகுதியில் தனது சகோதரியான உதயகுமார் வசந்திமாலா மற்றும் அவரது மார்க்கண்டு உதயகுமார் ஆகியோரை கொலை செய்து அவர்களது மகனை தாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக வழக்கின் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவரும் அவரது சகோதரியும் அச்சுறுத்தல் காரணமாக கனடாவிற்கு புலம்பெயர்ந்திருந்தமை வழக்கு விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் கொலை செய்யப்பட்டவரின் மகள் கனடாவிலிருந்து வருகை தந்து யாழ் நீதிமன்றத்தில் நேரில் கண்ட சாட்சியம் அளித்துள்ளார். இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த வைத்திய அதிகாரி இறந்தவர்களின் உடல்களில் பல காயங்கள் இருந்ததாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி மா இளஞ்செழியன் இன்று அறிவித்துள்ளார். இதற்கமைய தம்பதியர் இருவரை கொலை செய்தமைக்காக குற்றவாளிக்கு நீதிபதி இரட்டை மரண தண்டனை விதித்துள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்டவர்களின் மகனை கொலை செய்ய முயற்சித்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு 5 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் 1 லட்சம் ரூபாய் நட்டுஈடும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். நீர்வேலி இரட்டை கொலை சம்பவம் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி SM சம்சுதீன் முன்னிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்றது. கடந்த வழக்கு விசாரணையின் போது 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்த்தனவினால் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் தொடர்பான அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்டது ஒன்று எனவும் அந்த அறிக்கை 2009 ஆண்டு மே மாதம் சரணடைந்தவர்களின் பட்டியல் அல்லவென நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. அத்துடன் தங்களிடம் வேறு சாட்சியங்கள் இல்லை எனவும் அதனால் வழக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ராணுவம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து இந்த விடயத்தை எழுத்து மூலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட 11 பேரினால் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஆட்கொணர்வு மனு என்பது மேல் நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட் நீதிமன்றத்தினால் தான் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ஹைகோர்ட் தன்னுடைய வசதிப்படி, அதாவது நடைமுறை சாத்தியங்களுக்காக இந்த சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள நீதிவான் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கிலே அனுப்பியிருக்கிறது. எனவே இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அதன் ஒரு அறிக்கையை மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப கடமைப்பட்டுள்ளது.
அந்த அறிக்கை கிடைத்ததும் மேல் நீதிமன்றம் வழக்கு சம்பந்தமான இறுதி விடயங்களை தீர்மானிக்கும். இப்போது எங்களுக்கு எழுத்து மூலமான சமர்ப்பணம் தருவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சமர்ப்பித்ததன் பிறகு நீதிவான் தன்னுடைய அறிக்கையை அனுப்பி வைப்பார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 4 பேரை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருட கால புனர்வாழ்வின் பின்னர் இவர்கள் 4 பேரும் அடுத்த மாதம் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவித்துள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 4 பேரையும் விடுதலை செய்வதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் இன்று நடத்தப்பட்டது. ஒரு வருட கால புனர்வாழ்வளிப்பின் போது 6 மாதங்கள் தொழில் பயிற்சியும் மிகுதி 6 மாதங்கள் சமூக உளநலம் சார் பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி கூறினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் கடந்த சில தினங்களாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பள உயர்வு கோரி நுவரெலியா, ரொசல்ல, டெம்பஸ்டோ தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரொசல்ல டெம்பஸ்டோ தோட்டத்திலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குயில்வத்தை வரை பேரணியாக சென்றனர். 15 மாத காலமாக இழுபறியில் இருக்கின்ற பேச்சுவார்த்தை ஒரு விளையாட்டை போன்று தெரிகின்றது. அரசாங்கத்திற்கும் கம்பெனிக்காரர்களுக்கும் எங்க வீட்டுக்கு வீடா வர்றீங்க, ஓட்டு கேட்டுக்கிட்டு அம்மா கும்பிடுறீங்கம்மா, ஓட்டு போடுங்கிறாங்க. எங்க வீட்டு பிரச்சனை எந்த பிரதமரும் வந்து கேட்கறதும் இல்ல, மந்திரி மாதிரி எங்க பக்கத்து வர்றதும் இல்ல. நாங்க அட்டையை பிடிங்கி கொழுந்து எடுத்ததுனால தான் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட்டு கிடைச்சு, எங்க வீட்டு ஓட்டுனால தான். 405 ரூபாய் சம்பளத்துல என்னன்னு நாங்க தீபாவளி கொண்டாடுறது ஏலாது. அம்மா சாமி துரை கிரணி சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறோம், ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க. ஓட்டை வாங்கிட்டு அழகா ஏசி கார்ல உட்காந்து ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு அழகா போய்கிட்டு இருக்கீங்க. கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலாக்கல மீட்டிங்ல சொன்னாரு, எங்கட ஆட்சி வந்துச்சுன்னா முதல் கட்டமா நாங்க செய்ய போறது தோட்ட தொழிலாளிக்கு தான் 1000 ரூபாய் சம்பளம்னு. அந்த பேச்சு அதோட அங்கேயே நின்னு போச்சு. இதேவேளை டிகோயா நகரில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தின் அக்கரப்பத்தனை மற்றும் டயகம தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தொழில் புரியும் தங்களுக்கு விரைவில் சம்பளத்தை உயர்த்தி தருமாறு இதன்போது தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பளத்துக்காக நாங்க இவ்வளவு தூரம் போராடுறோம். எங்களுக்கு இந்த கொம்பேலி பிச்சைக்கார கொம்பேலி எங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுத்து பேச்சு கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்திலும் எல்லாமும் ஓட்டுக்கு மட்டும்தான் எல்லா அமைச்சர்மார்களும் வராங்க. நாங்க ஒரு நாளைக்கு 450 ரூபாய்க்கு சம்பளம் வேலை செஞ்சு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்றோம். எங்களுக்கு ஏன் சம்பளத்தை கொம்பேனிக்காரங்க கூட்டி கொடுக்க கூடாது? யாரா இருந்தாலும் சரி, கூட்டு ஒப்பந்தத்துல யார் இருந்தாலும் சரி, அவங்க வெள்ளங்க நாங்க அரசாங்கம் மூலியமா பேசி எங்க வீட்டு சம்பளத்தை நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க தோட்ட தொழிலாளி இல்லன்னா இந்த சில்லங்கா கவர்மெண்ட்டும் இல்ல, யாரும் இல்ல. இதேவேளை நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஹபுத்தொலை, தங்கமலை தோட்ட மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹப்புத்தலை, வெளிமடை பிரதான வீதியை தங்கமலை சந்திப்பகுதியில் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதுவரைக்கும் 10 பைசா கூட கொடுப்பதாக அவர்கள் தீர்மானிக்கவில்லை. இந்த தோட்டங்கள் நத்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் இருந்தால் அந்த கம்பெனிக்காரர்கள் இதை இந்த மக்களிடம் கையெழுத்து விட்டு சென்று விடாம் என்று எங்களது கோரிக்கை. பதுளை மாவட்டத்தின் லுணுகல அடாவத்தை தோட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு மந்திரி சொன்னாரு, இந்த நாட்டு பிரதமர் ஜப்பான் போயிருக்காரு, வந்த விட்டு உங்களுக்கு சம்பள பிரச்சனை தீர்ந்துரும்னு சொன்னாரு. நாங்க ஓட்டெல்லாம் அள்ளி கொட்டினோம். சம்பளம் வாங்கினதுல இருந்து நல்லாட்சியில தான் எங்களை பட்டினி போட்டீங்க. இப்ப வீதியில இறங்கி இருக்கிறோம். ஆனா இதை விட இன்னும் மோசமான போராட்டங்களுக்கு நாங்க இறங்குறதுக்கும் எங்க உயிரை தியாகம் செய்யறதுக்கு கூட நாங்க தயாரா தான் இருக்கோம். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி தலைநகர் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை தொழிலாளர் செங்குடி சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு நாரகன்பட்டியில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 3 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களின் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் உடனடியாக தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாட வேண்டும். தாமதமின்றி தாம் வாழக்கூடிய வகையிலான குறைந்த வருமானத்தை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடுதல், பெருந்தோட்ட கைத்தொழில் துறையின் தொழிலாளர்களின் உரிமை மீறல்களை தடுத்தலுக்கு கண்காணிப்பு பொறிமுறையொன்றை அமைத்தல் ஆகியவை இந்த 3 கோரிக்கைகளாகும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கு தொழில் திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை 1 மணிக்கு அவங்க இந்த தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் இங்க கூப்பிட போறாங்க. அதோட இதுக்கு பொறுப்பான மினிஸ்டர்மார் எல்லாரையும் கூப்பிட போறாங்க. எங்களுடைய இந்த கலந்துரையாடல நாங்களும் அதுக்கு சமூகம் அளிக்க போறோம். எங்களுடைய அதாவது இதுக்கான மாற்று திட்டங்களையும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக கலந்துரையாடல் செய்தோம். அதனையும் அன்றைக்கு தீர்மானம் எடுத்து அரசு தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்களின் வேலை குறைவு என்ற அந்த பிரச்சனைக்கு அன்று 5ஆம் தேதி நிச்சயமாக ஒரு தீர்மானமான முடிவை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல கூட்டு ஒப்பந்தம் பற்றி இப்ப ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கு. இன்றைக்கு அவங்களால சொல்ல முடியாத கூட்டு ஒப்பந்தம் எப்ப கையெழுத்திட போறாங்க. ஆனால் வெகு விரைவில் அதை ஏற்படுத்துவதற்கு தாங்க முழு முயற்சியும் எடுப்போம் என்றும். சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் மலையக தொழிலாளர் முன்னணியுடன் இணைந்து பதுளையில் இன்று செயலமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பதுளை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த செயலமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா அரவிந்தகுமார், மாவட்ட தொழில் ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த தொழிலாளர் சம்பள பிரச்சினை இன்று சுமார் 1.5 வருட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த இழுத்தடிப்புக்கு பல்வேறு காரணங்களை சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இதுவரை காலமும் அரசாங்கத்தினால் தொழில்துறையை பொறுத்தளவிலே எவ்வித கடன் உதவிகளோ அல்லது திரைச்சேலையிலிருந்து நிதியோ வந்து சேரவில்லை. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு இன்று மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட தேசிய இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார மற்றும் சுயதொழில் திட்டங்களுக்கான உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த மாவட்டம் இன்று புதிய அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார். இவர்கள் வந்து இந்த வேலை திட்டங்களை எல்லாம் எவ்வாறு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்க முடியுமோ அதற்கு எவ்வாறாவது ஒரு பிழையான அர்த்தத்தை கொடுத்து செய்த வேலைகளை அதற்கு மாறாக அதை ஒரு குற்றச்சாட்டுக்கள் போல காட்டுகின்ற சில வேலை திட்டத்தை செய்வதை பார்க்கின்ற பொழுது இன்னும் அரசியலிலே அறிவியல் அல்லது பாலர் வகுப்பிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த மண்ணுக்கு எங்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், வியாபாரங்களுக்காக வந்து இந்த மண்ணிலே குடியேறியவர்கள், இந்த மண்ணுடைய மகிமையை பற்றி தெரியாதவர்கள், எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியாதவர்கள், ஜனாதிபதியிடத்திலே பேசுவதாக இருந்தால் அல்லது பிரதமரிடத்திலே பேசுவதாக இருந்தால் அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களிடத்திலே பேசுவதாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய உரிமையை பற்றி பேசுவோம் அல்லது எங்களுடைய மக்களுடைய தேவையை பற்றி பேசுவோம். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் யாரையும் பழி தீர்க்கின்ற அல்லது யாரையும் கேவலப்படுத்துகின்ற வண்டியில் இருந்த அடைக்கல நாதனாக இருக்கலாம், சிவசக்தி ஆனந்தனாக இருக்கலாம் அல்லது சித்தார்த்த நன்னனாக இருக்கலாம், இருந்த தமிழ் அரசு கட்சி அல்லது தமிழ் கூட்டமைப்பை சார்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் அவ்வாறு கடந்த காலங்களிலே நாகரிகம் இல்லாமல் நடந்த வரலாறு கிடையாது என்று சில புதிதாக வந்தவர்கள் புதிய தும்புத்தறி நல்லா கூட்டும் என்று சொல்வார்கள். அதே போல்தான் என்று சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி அறிக்கையிடலுக்கு அப்பால் சென்று எதிர்கால சந்ததியினருக்கு ஊடகம் சார் தெளிவை ஏற்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெற்றது. அவிசாவளி தல்துவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு சென்ற நியூஸ் போஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு, செய்தி அறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. தலைமைத்துவ பயிற்சியும் இதன்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அதில் பங்கு பெற்றனர். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது.
இந்த பயிற்சி பட்டறையில் தாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பில் மாணவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட இந்த பயிற்சி பட்டறையின் மூலம் செய்திகள் ஒளிபரப்பாகும் முன்பும் செய்திகள் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் போதும் என்ன நடைபெறுகின்றது என்பதையும் ஊடகத்துறையில் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம். பயிற்சி பாஸ் எங்களுக்கு எங்களோட நண்பர்கள் இதன் மூலம் நிறைய பயனை பெற்றாங்க. பட்டறையானது ஊடகவியல் சம்பந்தமான சில தகவல்களை தந்தது. ஊடகவியல் சம்பந்தமான இந்த பயிற்சி பட்டறையானது எங்களுக்கு மிகவும் பயனை அளித்தது. நியூஸ் போஸ்டின் சேவையை பாராட்டி அவிசாவலை தல்துவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தினால் இதன் போது நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. திறனுள்ள மாணவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி எமக்கு தரக்கூடிய இந்த ஊக்கம் உண்மையிலே பாராட்டத்தக்கது. மகாராஜா நிறுவனத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தேவையாக கருதுகிறேன். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பத்திரமுல்லவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். கட்சி எப்போது அமைக்கப்படும், கட்சியின் பெயர் என்ன, அதன் தலைவர் யார் என்பது தொடர்பில் அரசாங்கம் அச்சத்துடன் உள்ளது. மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தாதிருந்தால் கட்சி ஒன்றை அமைக்க தேவையில்லை. மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றமையினாலேயே மக்களுக்காக கட்சி ஒன்றை அமைப்பதற்கு நேர்ந்துள்ளது. අවශ්‍යතාවේ ජනතාවට මේ ඉවෙනුවෙන් නැගී හිටින්න සංවිධානයක්. අද පක්ෂේ නායකයා ඔබතුමාගේ කතාවක් තියෙනවා. නෑ කොහෙත්ම නෑ. එහෙම වෙන්නේ නැද්ද? නෑ කොහෙත්ම වෙන්නේ නෑ. ඒක ජනතාව තමයි පක්ෂේ නායකයෝ ගොඩක් ඉන්නවා, දහස් ගණනක් ඉන්න නායකයෙක් බිහි වෙයි. ඉල්ලීමක් ආවොත් බාර ගන්නවද ඉල්ලීම? නෑ කොහොමද බාර ගන්නෑ. சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று தனது 76வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இலங்கை அரசியல் வரலாற்றில் பல்வேறு மாற்றங்களுக்கு வித்திட்ட சபாநாயகர் கரு ஜெயசூரிய தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் பிரித்தானியாவின் பட்டய நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர்ந்தார். பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உயர்கல்வி நிறுவனங்களில் விற்பனை மற்றும் வணிகம் தொடர்பிலான உயர்கல்வியை பயின்ற கரு ஜெயசூரிய 1965ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியாக தனது தொழிலை ஆரம்பித்தார். இலங்கை ராணுவத்தின் மிகவும் ஒழுக்கமிக அதிகாரியாக செயற்பட்ட கரு ஜெயசூரிய 1972ஆம் ஆண்டு ராணுவ சேவைக்கு விடை கொடுத்தார். அதன் பின்னர் நாட்டின் வர்த்தக துறைக்கு பங்களிப்பு வழங்கினார். 52 நிறுவனங்களுக்கு ஒழுங்குமுறை பங்களிப்பு வழங்கிய கரு ஜெயசூரிய நாட்டில் உருவாகிய சிரேஷ்ட நிர்வாகியாகவும் ராஜதந்திரியாகவும் செயற்பட்டார். பின்னர் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த கரு ஜெயசூரிய சிறிது காலம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராக செயற்பட்டதுடன் 1997ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர மேயராக தெரிவானார். 1999ஆம் ஆண்டு 2,60,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்ட கரு ஜெயசூரிய மேல் மாகாண சபைக்கு தெரிவானார். பின்னர் பாராளுமன்றத்துக்கு தெரிவான கரு ஜெயசூரிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் மின்சக்தி அமைச்சராக செயற்பட்டதுடன் அதன் பின்னர் பொது நிர்வாக அமைச்சராகவும் செயற்பட்டார். பின்னர் 8வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவிக்கு கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டார். ஜனவரி 8ஆம் தேதி மாற்றத்தின் மூலம் உருவான புதிய அரசாங்கத்தின் மூலம் தேசத்திற்கு பொருத்தமான அரசியலமைப்பு மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை நாட்டில் ஏற்படுத்தும் பொறுப்பு அவர் வசம் உள்ளது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கருத்து மோதல்களுக்கு மத்தியில் தனது ராஜதந்திர மற்றும் அரசியல் ஆளுமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் மத்தியஸ்தராக சபாநாயகர் கரு ஜெயசூரிய செயற்படுகின்றார். இலங்கை பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகரை உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்றைய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. விக்னேஸ்வரன் பிரதான அமாத்தியத்துமா விசின் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் எழுக தமிழ் என்ற துணைப்பொருளில் நடத்திய அரசியல் நாடகத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இவ்வாறான குறுகிய கருத்துக்கள் மூலம் தெற்கில் உள்ள இனவாதிகளை ஊக்குவித்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் விடயத்தையே விக்னேஸ்வரன் செய்துள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டின் இணையதளத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் டி.எஸ். சேனநாயக் ஆகியோருக்கு சமப்படுத்தி கருத்து தெரிவித்துள்ளார். டி.எஸ். சேனநாயக் தென்பகுதி மக்களை குடியமர்த்தியதை போன்று மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதாக கூறியுள்ளார். அவ்வாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் விமர்சித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் நாட்டை பிளவு படுத்துவதற்கு அல்லது பெடரல் முறைக்கோ ஒத்துழைப்பு வழங்காது. අපි කිසිසේත්ම සහයෝගය ලබා දෙන්නේ නැහැ.
அனைத்து தமிழ் மக்களும் இனவாத நிலைப்பாட்டில் இல்லை, அதேபோன்று தீவிரவாத நிலைப்பாட்டில் இல்லை. எனவே நாம் குழப்பமடைய வேண்டிய தேவையில்லை. அனைத்து இனங்களிலும் பிரிவினைவாத நிலைப்பாடு உள்ள சிலர் உள்ளனர். வடக்கில் அவர்கள் பிரிவினைவாதத்தை அடிப்படையாக வைத்து சில திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். அதேபோன்றே தெற்கிலும் இடம்பெறுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைத்த வரவேற்பு தொடர்பிலும் இங்கு கருத்து வெளியிடப்பட்டது. கடந்த வருடங்களை விட இம்முறை ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் விருந்துபசாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழும்பி எமது ஜனாதிபதி அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார். எமது ஜனாதிபதி எழுந்து செல்லவில்லை. எமது ஜனாதிபதியிடம் வந்த ஒபாமா அனைவருக்கும் கேட்கும் வகையில் உங்களது நாடு சிறந்த அடைவு மட்டத்தை நோக்கி பயணிப்பதாக கூறினார். அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தீர்கள். கடந்த அரசாங்க காலத்தில் ஏன் இவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை? அந்த காலத்தில் நமக்கு அரசு தலைவர்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை தேடி சென்று பல வாரங்கள் காத்திருக்க வேண்டும். எனினும் இன்று நமக்கு அருகில் வருவதை காண்கிறோம். நமது ஜனாதிபதிக்கு அருகில் வந்து உங்களது பயணத்தை வரவேற்பதாக கூறினர். தாம் இலங்கைக்கு உதவி புரிய தயாராக இருப்பதாக கூறினர். அதுவே இங்குள்ள மாற்றமாகும். உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு சொந்தமான வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய திட்ட அலுவலக கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. பத்திரமுள்ள பிரதேசத்தில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியால மற்றும் பெருந்தெருக்கள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தலைமையில் நடப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எமது சில தலைவர்கள் இனவாதிகளின் சிறை கைதிகளாக மாறியுள்ளனர். மீண்டும் இனவாதம் மற்றும் மதவாதம் என்ற விஷக்கிருமியை எமது சமூகத்துக்குள் செலுத்தி நிர்மாணிக்கப்படும் பாதைகள், பாலங்கள், வடிகான்களை மீண்டும் குண்டு தாக்குதல் நடாத்தி அழிவடை செய்யும் நிலைமைக்கு மக்களின் மனங்களை சீர்கெடுக்கின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலர் தற்போது கூறும் போராட்டத்தின் பின்புலத்தில் இனவாதிகள் மற்றும் மதவாதிகள் செயற்படுகின்றனர். எமது கட்சியில் உள்ள சிலரை சிறை கைதிகளாக பிடித்து அவர்கள் செயற்படுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பண்டாரநாயக்க கொள்கையை திரிவுபடுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட எமது கட்சியினர் செயற்படும் பயணத்திற்கு இடையே உள்ள பிரச்சனையே இங்கு உள்ளது. தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் அந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சம்பந்தன், சுமந்திரன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் தற்போது தமிழ் இனவாதிகளின் சிறை கைதிகளாக மாறியுள்ளனர். மத்தியஸ்த போக்குடைய தமிழ் மக்களுடன் பிரச்சனையை வளர்த்துக் கொண்டுள்ளனர். මධ්‍යස්ථ මතධාරී දෙමළ ජනතාව එක්ක ප්‍රශ්නයක් මතු කරගෙන තිබෙනවා. මම හැමදාම කිව්ව දෙයක් තමයි சுதந்திரம் பெற்ற சந்தர்ப்பத்திலேயே அதிகாரத்தை பகிர்ந்திருக்க வேண்டும் என நான் எப்போதும் கூறுவேன். அந்த இடத்திலேயே பிழை ஏற்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அதிகாரத்தை பகிர்ந்தனர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுடன் மாகாணங்களுக்கு சுயாதீனம் கிடைத்தது. நாம் சுதந்திரம் பெற்ற போது அதிகாரத்தை பகிருமாறு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. எனினும் அந்த பிரேரணை அன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அன்று அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. நாம் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறியிருக்க வாய்ப்பிருந்தது. இந்த தேசிய அரசாங்கத்தை செயற்திறன் அற்றதாக மாற்றுவதற்கு தற்போதும் அந்த இனவாதிகள் முயற்சிக்கின்றனர். திவிநெகும அபிவிருத்தி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சமூக விஞ்ஞான சர்வதேச சம்மேளனம் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கண்டியில் இன்று நடைபெற்றது. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட மக்கள் சக்தி திட்டம் தொடர்பில் எம் அனைவருக்கும் நினைவிருக்கும். அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்யும் செயற்பாடுகளில் பாரிய குறைபாடுகள் காணப்பட்டமையே இதனூடாக அறிந்தோம். இந்த நடவடிக்கைகளுக்காக அரசாங்கங்கள் கடந்த 20-30 வருடங்களாக பாரிய நிதியை ஒதுக்கியிருந்தன. எனினும் அவை உரிய இடங்களுக்கு வழங்கப்படவில்லை. கிராம அபிவிருத்திக்கான செயற்திட்டம் வெற்றி அளிக்கவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதி உரியவர்களுக்கு வழங்கப்பட்டு பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அதனையே மக்கள் சக்தி திட்டத்தினூடாக நாம் அவதானித்தோம். இவ்வாறான அனைத்து பிரச்சனைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடவே நிபுணர்கள் இங்கு கூடியுள்ளார்கள். சமூக நலன்புரி அமைச்சர் SB திசாநாயக்கவும் இங்கு கருத்து தெரிவித்தார். கைது செய்யப்படும் போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் பழி வாங்குவதாக கூச்சலிடுகின்றனர். எனினும் இவ்வாறு கூச்சலிடாமல் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லவா? நாமல் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவர் கைது செய்யப்படுகின்றாராயின் தமக்கு இந்த நிதி எவ்வாறு கிடைத்தது, எவ்வாறு செலவழித்தேன் என்பதை நாமல் கூற வேண்டும். யோசித்த கைது செய்யப்படும் போது பழி வாங்கப்படுவதாக கூச்சலிடப்படாது, பணம் எவ்வாறு கிடைத்தது என கூற வேண்டும். இது இலகுவான விடயமாகும். மஹிந்தானந்த அலுத்கமகே அவரின் வீட்டின் பெறுமதியை கூற வேண்டும். அவரது காணி உறுதியில் 240 கோடி என உள்ளது. எனினும் அதனை விட கூடிய பெறுமதி உள்ளது என அவர் கூற வேண்டும். காரணத்தையும் சம்பவத்தையும் கூறாமல் பழி வாங்குகிறார்கள் என கூறுவதானால் அதனை செவிமடுப்பதற்கு லாடமும் இலக்கமும் மக்களுக்கு இருக்க வேண்டும்.
அம்பாறை மாவட்டத்தின் பானமை மக்களின் காணிகள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து வேட்டையொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. 300க்கு அதிக குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 1200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரியே இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படுகின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். மஹிந்த ராஜபக்ச மஹாத்யாகே அஸ்வர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் நாங்கள் எவ்வாறு பயத்துடன் வாழ்ந்தோம் என்று அவருக்கு தற்போது மறந்துவிட்டது. எந்த நேரம் கடைகள் உடைக்கப்படும், எந்த நேரம் கடைகள் தீ வைக்கப்படும், எந்த நேரத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும், எந்த நேரத்தில் மத வழிபாட்டு தலங்கள் தீ வைக்கப்படும் என்ற அச்சத்துடனேயே நாம் வாழ்ந்து வந்தோம். நாங்கள் வீதியில் செல்லும் போது தாக்கப்படுவோமா என்ற பயத்துடன் அவரின் காலத்தில் வாழ்ந்தோம் என்று இன்று அஸ்வருக்கு மறந்துவிட்டது. நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளை என்று நாம் தேசிய கீதத்தில் பாடுகின்றோம். முஸ்லிம் மக்களுக்கு அதிக பிரச்சனை உள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் அஸ்வர் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளாராம். முஸ்லிம் மக்களுக்கு பாரிய பிரச்சனைகளை தோற்றுவித்தது வேறு யாரும் அல்ல, உங்களுடன் இருப்பவரை பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். நீங்கள் தான் அந்த இடத்திலிருந்து முஸ்லிம் மக்களை காட்டிக் கொடுத்தீர்கள். மஹிந்தவுடன் முஸ்லிம்கள் செல்லப் போவதில்லை என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அஸ்வரை மக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. குறைந்தது அஸ்வருக்கு பள்ளிக்கு கூட போக முடியுமா? போக முடியாது. மஹிந்தவுடன் தான் செல்ல முடியும். யாழ் துரையப்பா விளையாட்டரங்கில் 42வது தேசிய விளையாட்டு பெருவிழா இன்று ஆரம்பமாகியது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர, விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ், தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாண அமைச்சர்களான தானா குருகுலராசா, பொன்னுத்துறை ஐங்கரநேசன், வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோரும் இந்த நிகழ்விற்கு சமூகம் அளித்திருந்தனர். தேசிய விளையாட்டு விழாவின் இன்றைய ஆரம்ப நிகழ்விலே நாடு முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பெரும் எண்ணிக்கையான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை விளையாட்டுத்துறை பொறுத்தவரை இன்றைய தினம் வடமாகாணத்துக்கு அதி சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும். 42வது தேசிய விளையாட்டு விழா யாழ்ப்பாணத்தின் துரையப்பா விளையாட்டரங்கில் இன்றைய தினத்தில் அங்குரார்ப்பணத்துடன் ஆரம்பமானது. தற்போது அங்குரார்ப்பண வைபவத்தின் விசேட நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 3 நாட்களுக்கு நீடிக்கும் இந்த விளையாட்டு விழாவில் பெரும் திரளான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் நடைபெறும் இந்த விளையாட்டு விழா தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் விசேட பிரதிநிதிகளாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜெயசேகர, அதேபோன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் முன்னாள் ஒலிம்பிக் வீராங்கனையான சுசந்திகா ஜெயசிங் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.